Hello everyone, I'm Deva from Perambalur. நான் கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில் இருக்கனால யோகாவில் வேர்ல்ட் ஸ்கில் கவுன்சிலோட இன்டர்நேஷ்னல் யோகா டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் வித் கெரியர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 3 months கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் சில ஆசனாஸ் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, ப்ரிகாஷன்ஸ் என்னன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உஸ்ட்ராசனா, கேமல் போஸ். இதோட ப்ரிகாஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்பைன் அண்ட் நம்ம கழுத்து பகுதியில் இன்ஜுரிஸ் இருக்கவங்க, ப்ரெக்னன்சி பீப்புள் அண்ட் ஹை அண்ட் லோ பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க, தென் தலை சுற்றல், குமட்டல் அது மாதிரி இருக்கவங்க மட்டும் நார்மல் சுகாசனாவில் உட்காந்துட்டு கையை ரெண்டு பின்னாடி வச்சுட்டு ஹெட்டை மட்டும் ரைஸ் பண்ணிக்கலாம். நார்மல் ப்ரெத்தில் இந்த போஸில் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு 30 seconds ஹோல்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். மற்றவங்க வஜ்ராசனா போஸ் வந்துக்கலாம். நம்ம 2 knees பண்ணி இந்த பொசிஷனுக்கு வந்துக்கலாம். பிகினர்ஸ் லெவலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ரைஸ் பண்ணிட்டு போஸ் பண்ணி 2 கையும் நம்மளுடைய ஹிப்பில் வச்சுக்கிட்டு ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்க போகிறோம். ஸ்லோவாக பேக் பண்ணிட்டு நம்மளால் எவ்வளோ பெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெண்ட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறோம். பேக்வர்ட்லேயும் அண்ட் ஃபார்வர்ட்லேயும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்க போகிறோம். ஒரு 3 to 5 times இது மாதிரி நம்ம நல்லா பண்ணிக்கலாம். ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட்லேயும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். பேக்வர்ட் அண்ட் ஃபார்வர்ட் ஸ்ட்ரெச் பண்ணி முடிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு நல்லா டீப் பிரெத் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் இந்த பொசிஷனுக்கு வந்து நம்ம ஹேண்ட்ஸ் ரெண்டு ஹிப்பில் வச்சுக்கிட்டு ஸ்லோவாக your right arm fold your right side toe, then your left arm fold your left side toe. நம்மளுடைய வலது காலை ஹோல்ட் பண்ணிக்கலாம். இடது கை இடது டோ ஹோல்ட் பண்ணிக்கலாம். இந்த போஸ்லேயும் ஒரு 30 to 40 seconds ஹோல்ட் பண்ணிக்கலாம். நார்மல் பிரெத்தில் ஹோல்ட் பண்ணிக்கலாம். போஸ்ல பண்ணி முடிச்சோடனே ஸ்லோவாக ரிலாக்ஸ் ஆகிட்டு சைட் போஸ் பாலாசனா போஸ் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். உஸ்ட்ராசனா இந்த கேமல் போஸோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்பைன் ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். நம்மளுடைய குரல் வளையத்தை நல்லா ஃபங்க்ஷன் பண்ண ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் தைராய்ட் கிளாண்ட் ஃபங்க்ஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ ப்ரிவென்ட் ஃப்ரம் தைராய்டு இஷ்யூஸ் ஆல்சோ. நெக்ஸ்ட் நமக்கு தூக்கமின்மை ப்ராப்ளம் அதை குணப்படுத்த உதவும். டைஜஷன் ப்ராசஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்மளுடைய செஸ்ட் நல்லா ஓப்பன் பண்ணி நல்லா பெண்ட் பண்ணி பண்ணுறதுனால நம்மளுடைய ஹார்ட் சக்ரா ஓப்பன் பண்ண ஹெல்ப் பண்ணும். லங்ஸோட கெப்பாசிட்டி, ப்ரீத்திங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய ஸ்பைனுக்கு ரொம்ப நல்லது இது. அண்ட் ரெடியூஸ் டென்ஷன் அண்ட் ஆன்சைட்டி, மன அழுத்தத்தை குறைக்கும். கால்ம்ஸ் அவர் மைண்ட். இட் ஓப்பன்ஸ் அவர் ஹார்ட் சக்ரா. நெக்ஸ்ட் பச்சிமுத்தாசனா, seated forward bend pose. இந்த போஸோட ப்ரிகாஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சேம் அவங்க ரீசனாக எனி சர்ஜரிஸ் பண்ணவங்க, ப்ரெக்னென்சி பீப்புள் அந்த மாதிரி பீப்புள் மட்டும் இந்த போஸ் நெக்ஸ்ட் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க இந்த போஸை ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம உங்களால் எவ்வளோ பெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டா போதும். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேணாம். லைக் ஹேண்ட் ரெடி ரைஸ் பண்ணிட்டு உங்களால் எவ்வளோ புரிய முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். ரீசனாக சர்ஜரிஸ் நம்மளுடைய ஸ்டொமக்கில் பண்ணவங்க, லெக் அண்ட் நீ பெயின் இருக்கவங்க மட்டும் உங்களால் எவ்வளோ பெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெண்ட் பண்ணால் போதும். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேணும். ஓகே, அதர்வைஸ் நல்லா லெக்கை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டேக் டீப் பிரெத். ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. நெக்ஸ்ட் ஸ்லோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு நல்லா டேக் டீப் பிரெத். நல்லா மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு நல்லா குனிஞ்சு நம்மளுடைய டோஸை டச் பண்ண ஆர் ஃபோல்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். பிகினர்ஸ் லெவலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா வார்ம் அப் பண்ணிக்கலாம். நல்லா பாடி நல்லா வார்ம் அப் பண்ணிக்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு ஒரு 5 to 10 times நல்லா குனிஞ்சு நம்மளுடைய டோஸை டச் பண்ண ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுடைய
ஃபோர்ஹெட் வந்து நம்மளோட நீயை டச் பண்ண ட்ரை பண்ணணும். லைக் இது மாதிரி ஒரு 5 to 10 டைம்ஸ் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அகைன் தேர்ட் ஸ்டெப், ஹேண்ட் நல்லா ரைஸ் பண்ணிக்க போகிறோம். டீப் பிரெத், நல்லா மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டு பொறுமையாக கீழே குனிஞ்சு மூச்சு விட்டுக்கிட்டே வெளில வந்து டூஸை ரெண்டையும் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய நீஸை டச் பண்ண ட்ரை பண்ணலாம். நம்மளுடைய எல்போஸ் ரெண்டும் ஃப்ளோரில் இருக்கணும். ஓகே, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண இந்த மெத்தடுக்கு வந்து நம்ம முடிக்கலாம். இன்னொன்று, நல்லா நம்ம பாதத்தை நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு நல்லா பெண்ட் பண்ணி நீஸை டச் பண்ண ட்ரை பண்ணணும். ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணி நார்மல் பிரீத் வந்ததுக்கப்புறம் இந்த போசஸ் வந்து நம்ம டெய்லி ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 3 to 4 டைம்ஸ் வந்து பண்ணால் போதும். பச்சிமோத்தாசனோட பெனிஃபிட்ஸ், அதாவது சீட்டட் ஃபார்வர்ட் பெண்டோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதனால நம்ம நல்லா பெண்ட் பண்ணி பண்ணுறதுனால நம்ம அப்டமன் ஆர்கன்ஸ்க்கு வந்து நல்லா மசாஜ் கொடுக்கும். ஸோ செரிமானத்தை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும், இம்ப்ரூவ்ஸ் டைஜஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட், நம்மளுடைய பேக் அண்ட் ஸ்பைன் மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். தென் தூக்கமின்மை பிரச்சனை இருந்தாலும் அதை குணப்படுத்துவதும். வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா இந்த போஸ் வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைக்கும், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி லெவலை வந்து கம்மி பண்ண உதவும். நம்மளுடைய ஸ்பைனுக்கு வந்து நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.